இதை சொல்ல இபிஎஸ்க்கு தகுதி இல்லை. பட்டியல் போட்டு சொல்கிறார் ஆர்.எஸ். பாரதி. கொலைகளை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது பற்றி பேச இபிஎஸ்க்கு தகுதி இல்லை என அதிமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் லிஸ்ட் போட்டு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேட்டியளித்தார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணமான என்ற அவல நிலை வரும் அளவிற்கு நிர்வாக திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறியது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி நிருபர்கள் அளித்த பேட்டி. தஞ்சாவூரில் ஆசிரியரை கொலை, ஒசூரில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் தனிப்பட்ட விரோதத்தால் நடந்தவை. தனிப்பட்ட கொலை நடப்பதற்கு சட்ட ஒழுங்கிற்கும் எந்த சம்பவமும் இல்லை என்பது இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட ஒழுங்கு தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்றது. கோடநாடு கொள்ளை சம்பவங்கள் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதிமுக ஆட்சியில் பல ஆசிரியர்களை கொலை செய்யப்பட்டனர். மக்கள் மத்தியில் தவறான கருத்தை பரப்ப காரணமாகிறார்கள். இபிஎஸ் தன் மீதான சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்ற தடை வாங்கினார். தான் இபிஎஸ் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை வரவேற்கும் இபிஎஸ் தன் மீதான புகாரில் சிபிஐ விசாரணையை எதிர்பார்ப்பது ஏன்? தகுதியில்லாத மனச்சாட்சியை அடகு வைத்துவிட்டு இபிஎஸ் அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் குற்றங்கள், கொலைகள் குறைந்துள்ளது. கொலைகளை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது பற்றி பேச இபிஎஸ்க்கு தகுதி இல்லை. திமுகவின் சிறப்பான ஆட்சியை நீதிமன்றமே பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் 79% மக்கள் முதல்வருக்கு ஆதரவாக உள்ளனர். அதிமுக ஆட்சி 2020ஆம் ஆண்டில் 1252 கொலைகள் நடைபெற்றுள்ளன. இந்த ஆண்டு 799 கொலைகள் மட்டுமே நடந்துள்ளது. பழனிசாமி போல் நாங்கள் கணக்கிட்டு சொன்னால் அதிமுக ஆட்சியில் 1 லட்சம் கொலைகள் பதிவாகியுள்ளது. இவ்வாறு ஆர்.எஸ். பாரதி கூறினார்.